அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்குறோமா? என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 காஞ்ச மிளகாய் நான் ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். நல்ல வாசனை வருங்க இந்த காஞ்ச மிளகாய். அது வரைக்கும் நம்ம கருக விடுறதை எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு 6 பூண்டு பல் போட்டிருக்கேன். அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியும் நான் நறுக்கி போட்டுடுறேங்க. போட்டுட்டு இதையும் நல்லா நான் வதக்கிடுறேன். ஓகே, உங்களுக்கு நல்ல வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கணும், ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு இருக்கும், நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நம்ம நிறையா ஊற்ற வேணாம். இது கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம், கொஞ்சம் நெய்ஸாக வேணாம். நெக்ஸ்ட்டு தாளிப்பு தாங்க பார்க்க போகிறோம். கடுகுளுத்த பருப்பு கொஞ்சமாக வானல் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்ற வேண்டியதாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி சுட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி நீங்களே ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.